பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு 2000 தெரிஞ்சு போச்சு. ஆரோக்கியம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டேன். எங்ககிட்ட நல்ல காற்று இருக்கு, நல்ல தண்ணி இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நாங்க ஒரு அரிசி உணவுக்காக எடுத்துக்கிறோம்னா, நாளைக்கு அந்த அரிசி எடுத்துக்காம வேற அரிசி எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு 7 அரிசி நாங்க மாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாட்டு மாடு இருக்கு என்கிட்ட, காளையும் இருக்கு. ஜெர்சி மாடுகள்லாம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடியே குடுத்துட்டோம் எல்லாத்தையும். எல்லாம் நாட்டு மாடா வச்சிருக்கோம். நாங்க ஒரு 3.5 ஏக்கருக்கு உணவு காடு வச்சிருக்கிறோம். அதுல எல்லா மரமும் இருக்கு. சந்தன மரத்துல இருந்து செம்மரம், சப்போட்டா, சீத்தா, கொய்யா, நாவல், ஜம்பு நாவல். இயற்கை விவசாயத்துல பாரம்பரிய நெல் கருப்பு கவுனி, சிகப்பு ஜீரக சம்பா, காட்டியானம், காலா நமக்கு அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 வகைமான நெல் பண்ணிடுவோம். பலா ஒரு 20 மரத்துக்கு இருக்கு. அதுல இருந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 20-30,000 கிடைச்சிடும். அதுல பாலூர் ஒண்ணு ரகமும் வச்சிருக்கோம், நாட்டு ரகம் இப்பதான் நிறைய வச்சிருக்கோம். ஒரு 30 மரத்துக்கு வச்சிருக்கோம். இன்னும் காய்ப்பு வராம இருக்கு நாட்டு பலா. எல்லாம் ஈசால இருந்து அந்த கண்ணுங்க தான் எல்லாமே. எலுமிச்சில இருந்து வருஷத்துக்கு ஒரு 30,000-40,000 கிடைச்சிடும். மொத்தத்துல ஒரு 3 லட்சம் ரூபாய் கிடைக்கும் எங்களுக்கு. மன திருப்தியோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி பப்பாளி, சப்போட்டா, மா, பலா, வாழை, மிளகு, டிம்பர், தென்னைன்னு பல வகையான பயிர்கள் மூலமா உருவாக்கப்படும் விவசாயத்துக்கு பேர் தான் உணவு காடுன்னு சொல்றோம். இந்த உணவு காடு முறையை உங்களுக்கு சொல்லித்தர வர ஜூன் 17ஆம் தேதி நம்ம ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் தென்னிந்திய பழங்கள் மற்றும் உணவு காடு அப்படின்ற மாபெரும் திருவிழா மற்றும் கண்காட்சி நம்ம திருச்சி SRM கல்லூரியில் நடத்துறாங்க. நீங்களும் இந்த மாபெரும் திருவிழாவில் முன்பதிவு செஞ்சு கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.